வணக்கம். நியூஸ் தமிழின் சூப்பர்ஃபாஸ்ட் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷியாம் சுந்தர். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று வரும் உணவு தயாரிக்கும் பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம் கேட்கலாம். ராஜேஷ், ஆய்வு தொடர்பான மேலும் விவரங்கள். ஷியாம், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பல பகுதிகள் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம், ஏரல் உள்ளிட்ட தாலுகாக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதுல ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு நடத்தியிருக்கின்றார். அந்த ஆய்வின் போது அந்த மருத்துவமனையினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கின்றது, குறிப்பாக அந்த மழை வெள்ளம் ஏற்பட்ட காலத்திலே அந்த மருத்துவமனைக்குள்ளே எவ்வளவு தண்ணீர் இருந்தது என்ற விவரங்களை எல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். அந்த மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டு விட்டார்களா என்பதை ஆய்வு செய்த பேடி அப்போது அங்கு பணி செய்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருவர் திரு பேடி அவர்களிடம் தெரிவிக்கின்றார். இந்த மருத்துவமனையிலே ஒரு கர்ப்பிணி பெண் ஒருவர் இருந்தார். அவர் வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தார். அவர் 3 நாட்களாக இந்த மருத்துவமனையிலே தவித்து வந்தார். நாங்கள் தான் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உதவியுடன் உணவு வாங்கி கொடுத்து அவரை பார்த்து பராமரித்து வந்தோம். அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய கணவரும் வேலை நிமித்தமாக சென்னையிலே இருந்தார். இது போன்று சில நோயாளிகள் இங்கே சிரமப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையுமே பத்திரமாக மீட்டு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பத்திரப்படுத்தி விட்டோம் என்ற தகவலை அவரிடம் தெரிவித்தார்கள். தொடர்ந்து அந்த மருத்துவமனையினுடைய அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்திலே தற்போது தற்காலிக சமையல் கூடம் மூலமாக உணவு தயாரிக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. எனவே அங்க பணிகள் எல்லாம் எப்படி நடைபெறுகின்றது, அங்கு எத்தனை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை ககன்தீப் சிங் பேடி அவர்கள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றார். குறிப்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள், மருத்துவர்கள், அங்கு தூய்மை பணியில ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தித்து மேற்கொண்டு என்னென்ன வசதிகள் தேவைப்படுகின்றது, இதனை உடனடியாக சீர் செய்ய என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை அவர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.